நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமார்க் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிமார்க் கண்டி பேஜ் நம்பர் 41 சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள். டு டிட்டர்மின் த பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கர்வ் y equal to f of x, it is necessary find the points of where f double dash of x changes sign. F for a smooth curve may happen where either f double dash of x equal to 0 or f double dash of exist, f double dash of does not exist as a point. ஓகே, அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்று செகண்ட் டெரிவேட்டிவ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸை வச்சு கண்டுபிடிக்கலாம், அல்லது அந்த செகண்ட் டெரிவேட்டிவில் ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகணும், இன்ஃபினிட்டி அப்படி வரணும். அதாவது இந்த மாதிரி வரணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி இன்ஃபினிட்டின்னு வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் உண்டுன்னு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதை தான் இந்த இடத்துல அதுவும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனில் அந்த இன்டர்வல் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனை எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு மீனிங். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து வந்து இதை டிபெண்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி மே நாட் எக்ஸிஸ்ட். ஒருவேளை எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னாலும் அப்போ சீக்கிரமா எஃப் ஆஃப் சி என்னவா எடுத்துக்கணும், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ரைட்டிங்க பாருங்கள். ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அட் சி ஈக்குவல் டு 0. நான் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சேன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணுவோம் 1/3 எக்ஸ் பவர் மைனஸ் 2/3. இதை 1/x பவர் 2/3 எழுதலாம் நம்மளுக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ இதை ரிமைனிங் மறுபடியும் நம்ம எஃப் டபுள் டே, ஏன்னா இதுலேருந்தே கண்டுபிடிங்களேன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1/3 இன்ட்டு மைனஸ் 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2/3 மைனஸ் 1 வந்துடும். அப்போ இதை அரேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் 2/9 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 மைனஸ் 3/3 வந்துடும். அப்போது மைனஸ் 2/9 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 5/3 வந்துடும். சரிங்களா, இதை பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணி எழுதும்போது என்ன எழுதிக்கலாம்னா மைனஸ் 2/9 இன்ட்டு எக்ஸ் பவர் 5/3 வந்துடும். இதுதான் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இப்போ இதில் டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இன்ஃபினிட்டி ஆயிரும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரும்போது என்ன எழுதிக்கிறோம், அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அந்த வேல்யூ எடுத்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அர்த்தம். அதை தான் என்ன எழுதிக்கணும், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எழுதிக்கிறணும். ஓகே, அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. இட் பாசிபிள் தட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனாக எழுதலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதி, அதாவது இந்த ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ வச்சு நம்ம ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நீட் நாட் பி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனாக இல்லாமையும் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 எடுத்துட்டேன், டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 12x³ வந்துடும் நம்மளுக்கு. சரிங்களா, ரைட். இப்போ இதில் வந்து என்னென்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் வெறும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சேன். தேர்ட் டெரிவேட்டிவ் ஒன்று கண்டுபிடிச்சிங்க, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதை வந்து ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிச்சோன்னா 12 இன்ட்டு இங்கே 12x³ வந்துடும் நம்மளுக்கு. அடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 12x² வரும். 12x². அடுத்து கண்டுபிடிச்சோம்னா 24xன்னு வரும். சரிங்களா, இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் 0க்கு இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். அதை தேர்ட் டெரிவேட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வந்துடுது, 0 வந்துடுது. தேர்ட் டெரிவேட்டிவ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேர்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான், நம்பரில் வந்தால் மட்டும்தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் உண்டுன்னு அர்த்தம். ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்தால் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா, ஏ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நீட் நாட் பி ஏ ஸ்டேஷனரி பாயிண்ட். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டாக இருக்காது. ஏன் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டானா, நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட் வந்து சிங்கிள் டெரிவேட்டிவில் தான் செக் பண்ணுவோம் நம்ம. பட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனை டபுள் டெரிவேட்டிவில் செக் பண்ணுவோம். இதுதான் சிம்பிள் ரூல். எக்ஸாம்பிள் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மாறிடும். எகைன் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடி மைனஸ் சைன் எக்ஸ் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடுது, சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு வந்துடுது. இதை கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0. சரிங்களா, அப்போ பைக்கமாக 0ன்னு வந்துடுது. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூஸ் என்ன வந்துடுது உங்களுக்கு, 5/2 வந்துடுது. அப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக வருது. அதனால் இதுக்கு என்ன கிடையாது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுங்கிறது பைக்கமாக 0, தட் இஸ் ஸ்டேஷனரி பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5/2, 1 வரும். ஸோ இது வேறு நம்பர், இது வேறு நம்பர், அதனால தான் வேறு நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, அதை தான் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு.
ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை வச்சு லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லோக்கல் எக்ஸ்ட்ரீமம்னா ஆல்ரெடி நம்ம லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் டிஸ்கஸ் பண்ணோம். அது எதில் டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபஸ்ட் டெரிவேட்டிவில் செக் பண்ணோம். இங்கே ரெண்டாவது டெரிவேட்டிவ் வச்சு செக் பண்ணோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடுத்த எக்ஸசைஸ்க்குலாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் தட் சி இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் விச் இஸ் f dash of c equal to 0 or f dash of x exist in a neighborhood of the and that f dash of c exist, then the f has relative maximum value of c if f double dash of c is less than 0 and a relative minimum of values of at c if f double dash of c greater than 0, if f double dash of c equal to 0, the test is not informative அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சிம்பிளான ப்ரொசீஜர் தான், ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வர்றான்னா, லோக்கல் மேக்ஸிமம் அண்டு மினிமம் அப்படின்னு கொஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். என்ன டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம்? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரைட், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபைண்டு, சரிங்களா? ரைட், ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு செகண்ட் கான்செப்ட் என்னென்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிங்க? கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்து எஃப் ட்ரிபிள் செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ், ஒரு வேளை ப்ளஸ் சியை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை லெஸ் தேன் 0ன்னு எழுதுவேன். அப்படி லெஸ் தேன் 0ன்னு எழுதுனோம்னா இங்கே என்ன எழுதிக்கிறணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு எழுதணும். அப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு என்ன, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்து செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்துச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம்னு எழுதணும். எந்த நம்பரில் லோக்கல் மேக்ஸிமம் வருதோ அதை ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சியை எஃப் ஆஃப் சியில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் D1 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு என்ன எழுதணும்? D1. இது லோக்கல் மேக்ஸிமமாக எடுத்து எழுதிக்கிறோம், சரிங்களா? ரைட், இது ஒரு ப்ரொசீஜர். அனதர் ப்ரொசீஜர் என்ன? சேம் வே எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சியோட வேல்யூ பாசிட்டிவாக வருது, தட் இஸ் கிரேட்டர் தேன் 0 வருதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் ஆப்போசிட்டில் தான் சொல்லணும். லெஸ் தேன்னா மேக்ஸிமம். ஸோ இங்கே கிரேட்டர் தேன்னா என்ன எடுத்துக்கிறணும்? மினிமம் அப்படின்னு எடுத்துக்கணும். கிரேட்டர் தேன்னா என்னது? ஃபங்க்ஷனுக்கு மினிமம் உண்டுன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் மினிமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் இந்த வேல்யூ எடுத்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி எடுத்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இஸ் எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு D2ன்னு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் லோக்கல் மினிமம் அப்படின்னு போட்டு ஆன்சர் எழுதிக்கிங்க, D2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறணும், சரிங்களா? ரைட், ஃபிஃப்த்து கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் சியை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒருவேளை 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன எழுதிக்கணும்? த டெஸ்ட் கிவ்ஸ் நோ இன்ஃபர்மேஷன். The test gives no information about local extremum. ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமத்தை பற்றி இந்த கொஸ்டினில் என்ன இல்லை, நம்மளுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு எழுதிக்கிறணும். அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர்ஸ், சரிங்களா? ஓகே.